ரொம்பவே சிம்பிளான பேபி ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல கட்டிங் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸ்டிச்சிங் வீடியோ ஃபர்ஸ்ட் 2 ஷோல்டர்ஸையும் ஜாயின் பண்ணிடுறோம். ½ இன்ச்க்கு உங்களுக்கு வந்து ரைட் சைடு உள்ள இருக்கணும், ராங் சைடு வெளியில இருக்கணும், அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சைட்ஸ் நம்ம ஹார்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. சைட் முடிச்சுட்டு நம்மளோட நெக் இருக்கு இல்லையா, ஃபுல் நெக் பா ஷேப்ல இன்னைக்கு நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அதையும் வந்து அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பா ஷேப் வி ஷேப்லாம் வரும்போது அந்த பெண்ட் வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீடில கிளாத்ல உள்ள இன்சர்ட் பண்ணி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறமா அடுத்த டர்னிங் போங்க. ஒரே லைனா அடிச்சிங்கன்னா அது வந்து பா மாதிரி வராம யூ மாதிரி வந்துரும். நமக்கு இந்த சைட்லாம் வந்து நீங்க நார்மலா பண்ற மாதிரி பண்ணலாம். இதே நீங்க வந்து அந்த பாலாம் பண்ணும்போது ஒரு வாட்டியும் இப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் முடிஞ்சிருச்சு, அடுத்தது இப்படி இந்த ஸ்லாண்டிங் லைன் முடிஞ்சு ஸ்லீப்பிங் லைன் வரும்போது நீங்க ஊசிய வந்து அந்த கிளாத்ல இன்சர்ட் பண்ணி நிறுத்திட்டு டர்ன் பண்ணி அதுக்கப்புறமா கொண்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு இது எல்லாமே வந்து பிகினர்ஸ் வீடியோஸ்ல வந்து நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பா ஷேப்பையும் ஃபுல்லா ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ரைட் சைடு உள்ள இருக்கு, ராங் சைடு வெளியில இருக்கு. கடைசியா வந்து ஓரத்தை வந்து ஜாயின் பண்ணிடுறோம். நான் இன்னைக்கு கீழே இந்த ஃப்ராகோட கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம் வந்து ஆல்ரெடி பினிஷ் பண்ணி இருக்கு, பினிஷிங்கான பீஸ்ல இருக்கு. ஸோ அதை வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிக்கல. உங்களுக்கு வந்து அதை பினிஷ் பண்ணாம அந்த இடத்துல கட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து சைடு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி பாட்டம்லயும் அடிச்சு விட்டுருங்க. இது வந்து நீங்க ஏதாவது ஒரு 1 மீட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது சாரியோட பிளவுஸ் கூட கட் பண்ணி நீங்க வந்து தூக்கி போடுறீங்கன்னா அதுல கூட நீங்க வந்து இந்த மாதிரி பேபி ஃப்ராக்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். இது மார்க்கிங்கும் ரொம்ப ஈஸி, ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளா ஒரு ½ an hour குள்ளேயே நம்ம வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்ப வந்து சைட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். எப்பயுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த த்ரெட்டையும் என் பண்ற த்ரெட்டையும் எல்லா இடத்துலயும் கரெக்டா கட் பண்ணி விட்டுருங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம என் பண்ணிட்டு அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாம ஸ்டார்டிங் எண்டிங் த்ரெட்டை வந்து பெர்ஃபெக்டா கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி கட் பண்ணும்போது மிஷின்ல கொஞ்சம் லென்த்தா நூல் விட்டு கட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, இந்த மாதிரி ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணும் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணோம். ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்ம் ஹோல் சைட வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். நெக்ஸ்ட் நெக் லைன் பினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறமா சைட வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இங்க கீழே பினிஷிங் இருக்கிறதுனால நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணல, இல்லைன்னா கீழேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சு